நம்ம கனியுள்ள வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்ம விசுவாசிகளா மட்டும் இல்லாம அந்த விசுவாசத்தோடு எவைகளை எல்லாம் சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருது. இயேசுவின் மேலுள்ள விசுவாசம், விசுவாசத்தோடு தைரியம், தைரியத்தோடு ஞானம், ஞானத்தோடு பொறுமை, பொறுமையோடு இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோடு தேவபக்தி, தேவபக்தியோடு சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோடு அன்பு, இவைகளை கூட்டி வழங்க வேண்டுமாமா. இவைகளை செய்கிறவன் ஒருபோதும் கனியற்றவனாய் இருப்பதில்லை, ஒருபோதும் இடறி விழுவதில்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? வெறும் விசுவாசிகளா மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, அல்லது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில இவைகளெல்லாம் சேர்த்து கூட்டி வழங்கி கொண்டிருக்கிறோமா? இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நிச்சயமா நம்மளோட வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையா இருக்கும். இல்ல வெறும் விசுவாசத்தை மட்டும் வச்சு நம்ம வாழ்க்கையில கனி கொடுக்க முடியாது.